This video sponsored by 5mate shopping app. This video sponsored by 5mate shopping app. எல்லாருக்கும் வணக்கம். செங்கத்தில் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு 2 தினங்களாக மழை அதிகரித்த காரணத்தினால் எல்லா இடங்களிலும் தண்ணி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள காட்சி தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து செய்யாற்றுங்கரை, செங்கம் செய்யாற்று கரை. இது ஜலநாயகப்பேட்டையில் உள்ள சின்ன பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இந்த பங்குறவங்க. அது செங்கத்தில் மெயின் ரோடு பிரிட்ஜு, அந்த பங்கு இது பெரிய பிரிட்ஜு. அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாருங்கள் அது காட்சிகள்லாம். எங்கேருந்தோ மரங்கரெல்லாம் பிடிங்கன்னு வந்துட்டுக்குதுங்க. இந்த ஆற்று ஓரத்தில் இருக்கிற பொதுமக்களெல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. ஒரு 2-3 நாளைக்கு கூட உங்கள் சொந்தக்கார வீட்டிலன்னா தள்ளி இருங்க. ஏன்னா எந்த டைமில் எது நடக்குன்னு தெரியாது. எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறது தான் நம்ம முக்கியம். ஏன்னா நம்ம சரியாக இருந்தால் நம்ம எது வேணால், நம்ம எந்த ப்ராப்ளம் வேணால் சரி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எதனா ஒன்று ஆச்சு நல்லா பண்ண முடியாது. அங்கே பாருங்கள் அந்த வேகத்தை பாருங்கள், அந்த தண்ணியோட வேகத்தை. அவ்வளோ பெரிய மரத்தையே பிடிக்கணும் வந்துக்குது. நம்மளாம் என்னத்துக்கு ஆகுது? ஒரு 2-3 நாளைக்கு ஏன்னா அவங்க சொந்தக்கார வீட்டில் கூட தங்கி இருங்க. அப்புறம் உங்கள் கால்நடையெல்லாம் பார்த்துங்க, விலங்குகள்லாம் பாதுகாப்பாக வச்சுங்க. இதுபோல் ஆற்று ஓரத்தில் எதுவும் அனுப்பாதீங்க, கட்டாதீங்க. உங்கள் குழந்தைகள் அனைவரும் பாருங்கள். நம்மளுக்கே இந்த நிலமைன்னா பாருங்கள், சென்னையே இன்னும் திண்டிவனெல்லாம் தத்தளிக்குதான் வெள்ளத்துலேயே. அங்கே கீழே மக்களுக்காக நம்ம ஒரு ஆறுதல் வேண்டிக்கலாம். நம்ம அங்கே சீக்கிரமாக பழைய நிலைமைக்கு வரணுன்னு. ஏன்னா அங்கெல்லாம் இப்போ இருக்கிறது கூட இடம் இல்லை, வீடுகள்லாம் தண்ணி புகுந்துக்குது. வீடு நிலம் எல்லாத்தையும் அங்கே சேதமாகிக்குது. இந்த புயல் வந்து நல்லபடியாக கரை கடந்தால் சரி. இதுக்கப்புறம்னாச்சும் மக்களின் இயல்பு நிலை பாதிக்காத மாரி இருக்கணும். பாருங்கள் அது தண்ணி இந்த பிரிட்ஜுக்குது, அந்த பாலத்து மேலேயே போய்க்குது. பாலமே சரியாக தெரியல பாருங்கள். இன்னும் அங்கே பெரிய பிரிட்ஜுக்குது, செங்கத்தில் அதுதான் பெரிய பிரிட்ஜு. அதுக்கு ஒரு அடிக்கு தொற்று மழங்குது மேலே, அந்த அளவுக்கு தண்ணி போகுது. 48 மணி நேரம் ஆச்சுங்க அந்த மழை பெஞ்சு. இன்னும் கூட இல்லை பாருங்கள், வானம் மேகத்தை மூட்டத்தோடு தான் காணப்படுது. எப்போ வேணால் மழை ஏற்பாடு மழங்குது. பாருங்க ஈபி கம்பமே பிடிங்கன்னு வந்துட்டுக்குதுங்க. மழை இடத்துல யாருமே வெளியே வராதிங்க. முக்கியமாக வெளியே வரது தவிக்கணும். நம்ம எல்லா இடங்களிலும் மழை சிறிதளவு இப்போ தான் விடுது பழகுது எல்லாம் செய்தியில் சொல்கிறாங்க. ஆனால் இயல்பு நிலை பாதிக்கப்படுது, மக்களுக்கின் பொதுநிலம் பாதிக்கப்படுது. அவங்க எல்லோரும் திரும்பி மீண்டும் பழைய நிலைமைக்கு வர இறைவனை வேண்டிக்கிறேன் நான். நீங்களும் இறைவனை வேண்டிங்க. ஏன்னா இயற்கை சக்திக்கு முன்னாடி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. கடவுள்கிட்ட தான் நம்ம முறையிட முடியும். அதனால் கடவுளை தான் நமக்கு நல்ல வழி காமிக்கும். டிசம்பர் ஆனாவே இது போல் தண்ணிக்கே நம்மளுக்கு ஆகாதுங்க. டிசம்பருக்கு சென்னைக்கு தான் ஆகாதுன்னு பார்த்தா எந்த ஊருக்குமே இந்த வருஷம் ஆகலை. பாருங்க டிசம்பர் மாதம் வந்தாவே சென்னை தத்தளிக்கும் வெள்ளத்தில். அதுதான் திரும்பவும் நடந்துக்குது, நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் பாதிக்குது. பாருங்க மீண்டும் சந்திப்பு இருங்க. நம்ம பார்க்கலாம் தண்ணி தாங்க போகுது வெள்ளம். திரும்ப இந்த கடலுக்கே போய் திரும்ப ஒரு புயல் தான் வருமானங்குது. நம்ம பார்க்கலாம் இருங்க.